This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புதிய சாதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தியாவோட புதிய சாதனை அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நம்ம வந்துட்டு வான்வெளியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கிற கிரகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்துட்டு சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு அதை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எல்லாமே சூப்பர். வான்வெளியில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க நம்ம ஏன் நம்ம உலகத்திலேயே நம்மளுடைய கோளில் நம்மளுடைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல இருக்கிற கடலுக்குள்ளே ஏன் போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி வந்துட்டு ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகள் மட்டும்தான் எடுத்து செஞ்சுருக்கு. அதில் அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியாவும் இப்போ வரப்போகுது. ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கேட்பீங்க. மத்சயா 6000 அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஆழ்கடலுக்குள்ள மனிதர்களை கூட்டிகிட்டு போகிறக்காக வடிவமைச்ச ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மனிதர்களை கூட்டிகிட்டு போகிறக்கு. ஓகேங்களா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 பேர் தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும். இந்த 3 பேர்த்த வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்தியா வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, சூப்பர். இந்த மத்சயா 6000 வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 மீட்டர் கடலுக்குள்ளே வந்துட்டு ஆழத்தில் போய் பண்ணுது. இந்த 6000 மீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியா பண்ண ஆராய்ச்சிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆள் இல்லாத நீர்மூழ்கி கப்பல் அதெல்லாம் அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை வந்துட்டு மனிதர்களை 6000 மீட்டர் உள்ளே வந்துட்டு கொண்டு போகிறது வந்துட்டு பெரிய விஷயம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலுக்கடியில் என்ன இருக்குது, இரும்பு, தாது, நச்சு பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த இதை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி வந்துட்டு எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போவே முடிவு பண்ணிட முடியாது. பட் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆண்டவரை பிரார்த்திக்கலாம். ஓகே, இந்த ஆராய்ச்சி வந்துட்டு 2021ஆம் ஆண்டே இந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டாங்க. பட் இப்போ தான் வந்துட்டு அது முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ மக்களே, இந்த மத்சயா 6000 இதை பற்றி இன்னும் நீங்கள் கூகுளில் போய் நிறைய தொலைவிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்தியாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், இந்தியாவோட சாதனைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். ஓகேங்களா, தேங்க்யூ.